தண்ணீரை ஒரு திரைப்பட திரைக்கதைக்குள்ள ஒரு அட்டகாசமான கதாபாத்திரமா கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வந்தாலும் அந்த தண்ணீரை பார்வையாளனை அக்செப்ட் பண்ண வைக்க முடியுமா? அப்படி அக்செப்ட் பண்ண பார்வையாளனை தண்ணீரை ஒரு ஹீரோ மெட்டீரியலா பயன்படுத்தி கைதட்டி விசிலடிக்க வைக்க முடியுமா? வைக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்ச ஒரு படம் தான் 2009 வெளியான இயக்குனர் அறிவழகனோட ஈரம். அந்த திரைப்படத்துல தண்ணீர் பயன்படுத்தப்பட்டிருக்கும் விதம், திரைக்கதையில அது ஒரு மைய கதாபாத்திரமா திரைப்படம் முழுவதும் அது பங்கேற்கிற விதம், அதோட வெவ்வேறு வடிவங்கள், அது அந்த திரைக்கதையோட ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பயணிக்கிற விதம் அப்படின்னு சொல்லி தண்ணீர்ன்ற ஒரு மெட்டீரியலை மிக சரியா திரைக்கதைக்குள்ள கொண்டு வந்தா அது பார்வையாளனை அசத்துற லெவலுக்கு காட்சி மொழியா நிப்பாட்ட முடியும் அப்படின்னு இந்த திரைப்படம் ஒரு அட்டகாசமான பாடம் எடுத்திருக்கும். 2012 வெளியான நான் ஈ அப்படின்ற படத்துல ஈதாண்ட ஹீரோ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே தமிழ்ல ஒரு தண்ணீர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்ல வச்ச இந்த திரைப்படத்துக்குள்ள ஒரு அட்டகாசமான லவ் ஸ்டோரியும் இருக்கு. ஆனா இந்த படம் போற ஜானர் ஒரு ஹாரர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஆனா அதுக்குள்ள ஒரு அட்டகாசமான லவ் ஸ்டோரியை வச்சு தண்ணீரை ஒரு கதாபாத்திரமா வச்சு படம் முழுவதும் பயணிக்க வச்ச இந்த ஈரம் படத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். இதே பேர்ல இருக்க யூடியூப்ல அதை பத்தி டீட்டெயிலா பேசிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. நன்றி.